வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிளாக் மூன் யூடியூப் சேனல். தம்பி ஊர்லேருந்து நேற்றே வந்துட்டான். இன்னைக்கு அவனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக ஸ்கூலுக்கு போகிறோம். அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க. தம்பி உங்களுக்கு காட்டுற இருங்க. இது என்னோட ஃபஸ்ட்டு பையன் யஷ்வந்த். சரி, ஒரு ஹாய் மட்டும் சொல்லிடு. ஹாய். எங்கே போகிறோம் சொல்லிடு. பாய் சொல்லிடு. கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தம்பிகிட்ட ஃபோனை கொடுத்து வீடியோ எடுறான்னு சொல்லி கொடுத்தேன். அவன் ஃபோனை என்ன ஆட்டி தரான்னு மட்டும் பாருங்க. நீ பேசு என்ன ஒரே டார்ச்சர் பண்ணிட்டான். ஒரு 2 நிமிஷம் கூட ஃபோனை பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். கீழே போடுற மாதிரி பண்ணி எனக்கு கையெல்லாம் வலிக்குதுமா இந்த திருப்பி கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்ட்டு நான் ஃபோனை வாங்கிட்டேன். பாருங்க அவன் எப்படி எடுத்து வச்சிருக்கான். நம்ம ஏரியாவை காட்டுறான். கீழே கிடக்குற குப்பையெல்லாம் காட்டி வச்சிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இந்த கையில் அம்மாவை டைட்டாக போட்டேன். நீங்களே பாருங்க. அந்த கையை ஃபோனை டைட்டாக போட்டு அப்புறம் அவன் கையிலேருந்து நானே ஃபோனை குடுறடே எடுத்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். ஃபோனை தரமாட்டேன்ட்டு அடம் வச்சா நான் ஃபோனை வாங்கிட்டேன். அவ்வளோதான். அந்த பெண்டு வளையிற வரைக்கும் தான் அவரால் முடிஞ்சுது. அதுக்கு மேலே என்னால் முடியாதுமா இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டான் ஃபோனை. சரின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வாங்கி நான் வண்டி ஓட்ட முடியாது. முன்னாடி ஒரு ஸ்டாண்டு வாங்கிட்டா வீடியோ எடுக்கலாம். அந்த ஸ்டாண்டு மாட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். வண்டியை மாட்டினதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எங்கே போனாலும் ட்ராவல் பிளாகில் உங்களுக்கு முன்னாடி வீடியோ வர மாதிரி பண்ணுறேன். அதனால வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு வர மாட்டேங்குது. அந்த ஸ்டாண்டு வாங்கி நான் வண்டியில் மாட்டினதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல்கிட்ட வந்துட்டோம். ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டோம் பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தம்பி ஸ்கூலுக்கு வந்தாச்சு. செம்ம க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுருந்தாங்க ஸ்கூலு. சரி உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு காட்டினேன். அவர் ஸ்கூலை பார்த்தோன்னே பயங்கர எனர்ஜி ஆகி, மா நீ என்னம்மா வீடியோ எடுத்துகிட்டே வரேன், நான் போகிறேம்மா முன்னாடி என்ன எடுமான்னு சொல்லிட்டு எப்படி நடக்கிறான் பாருங்கள். சரிடா நடடான்னு சொன்னால் 2 நடை நடந்தான். அதுக்கப்புறம் ஃபோனை கொடுமா நான் எடுக்கிறேன். நான் இல்லை வேண்டாம் நீ தான் ஆட்டுறி சொல்லி இந்த வீடியோ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல அம்மாவே எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடம் பிடிச்சிட்டே வரான் பாருங்க என்கிட்ட கேட்டுட்டு. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்கூல் பக்கத்தில் போயிட்டோம். அங்கே செக்யூரிட்டி உட்காந்துருந்தாரு. அவர் உள்ளெல்லாம் எடுக்க அலோடு இல்லைம்மா, இது வந்து ஆடிட்டோரியம் பக்கத்தில் இருக்குது, நான் அதையும் காட்டுறேன். அவரை எடுக்க முடியல, எடுக்க விட மாட்டேன்ட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம். தம்பி கையால் இந்த வருஷம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு பணமும் கொடுத்தாச்சு. இது வந்து உள்ள ஸ்கூல் வியூ முன்னாடி மட்டும் தான் எடுக்க. ஹாய் சொல்லிடு. அப்புறம் தம்பிக்கு பேக் ஃப்ரெண்ட்ஸ் டைரி எல்லாமே கொடுத்துட்டாங்க. இந்த வருஷம் புக்கெல்லாம் ஜாஸ்தி தான் தம்பிக்கு. அப்படியே மேலே போனோம். அப்போ தான் சொன்னாங்க ஸ்டேஜில் வந்து பாஸ் ஆன பிள்ளைங்க பேரெல்லாம் எழுதியிருக்கோம். ஸ்டாண்டர்ட் வரையும் நீங்கள் பார்க்குறதுனா உன் பேர் இருக்குன்னாங்க. அதோட யூகேஜியில் போயிட்டு தம்பியோட பேர் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதில் அவன் ஏ செக்ஷனில் 15வது பேர் அவன் பேர் பாருங்க. தம்பி கை வச்சு 15வது அதில் 15ல் இருக்கு பாருங்க. எஸ்சி யஷ்வந்த் ப்ரமோட்டட் அவன் தான். அவ்வளோ சந்தோஷம் அந்த பேரை பார்த்த உடனே எனக்கெல்லாம். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேருமே ஹாப்பி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். வந்தவொடனே கொஞ்ச நேரம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஏரியா போயிட்டான். சரி கொஞ்ச நேரம் அவன் விளையாடுறத வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். டைம் ஆகிடுச்சு போகலான்டான்னா கேட்கவே இல்லைம்மா, எல்லாத்துலேயும் 1 டைம் மட்டும் போய்க்கிறேம்மா அப்படின்னா. சரி அவனோட ஹாப்பினஸை ஏன் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறம் அவனே நம்மளை எதுவும் தொந்தரவு பண்ணாமல் அவனே தனியாக விளையாண்டுட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதை பார்க்குறதுக்கு. சரி உங்களுக்கு வீடியோவில் ஆட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கிளிப் மாதிரி எடுத்தேன். பாருங்கள் எப்படி அவனே விளையாடுறான்ட்டு. சூப்பராக விளையாண்டுட்டு இருக்கான் பாருங்கள். வெரி குட். அதுக்கப்புறம் அங்கே ஊஞ்சலில் போய் ஆடுறேம்மா அப்படின்னா டே டைம் ஆயிடுச்சு வாடா கம்பெனிக்கு போனோம்மா அப்படின்னேன். இருமா ஒரே ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டான் என்கிட்ட. சரி கிளம்பலாண்டா அப்படின்னு மறுபடியும் ஏதோ பேச்சு கொடுக்குற மாதிரியே ஆடிட்டு இருந்தான். அது எனக்கு புரிஞ்சுது. நல்லா பிடிச்சி குழந்தை விளையாட தானே விரும்புகிறான்ட்டு நானும் கண்டுக்காத மாதிரி வாடா உட்காந்துக்கிட்டே இருந்தேன். அவன் ஆடிட்டே இருந்தான். ஒரு டைம்மா அப்படின்ட்டு ஆடிட்டே இருந்தான். அப்புறம் என்ன ஆட்ட சொன்னான். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நானும் பின்னாடி இருந்தால் எப்போ வீடியோவில் தெரியும்னா நீ பின்னாடி இருந்து வீடியோ எடுமா என்ன அப்படின்ட்டேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஊஞ்சல் ஆட்டி விட்டுட்டு இருந்தேன். 10 நிமிஷம் அந்த இடத்துல இருந்திருப்போம். விளையாண்டுட்டு இருந்தான், ஜாலியாக இருந்தார். அப்புறம் ஷார்ட்ஸுக்கு ஒரு சின்ன கிளிப் எடுக்கலான்னு சொல்லிட்டு அவன் ஊஞ்சல் முன்னாடி வந்து நின்று எடுத்துகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபீஸ் கட்டியாச்சு. ஃபீஸ் டீடைல்ஸ் அவன் எங்கே படிக்கிறான் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ன ஃபீஸ் தம்பிக்கு எப்படி தம்பிக்கு ஆர்டி போயிட்டுருக்கு அந்த டீட்டெயில்ஸ் ஆர்டி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும். நீங்கள் சின்ன குழந்தை வச்சுருங்க இப்போ தான் எல்கேஜி ப்ரீகேஜி இதெல்லாம் சேர்க்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் போடுறேன். ஆர்டினா என்னென்னு உங்களுக்கு நான் போடுறேன். ஆர்டிலலாம் அப்ளை பண்ணி செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸில் பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.